Actually, இப்போ நமக்கு exercise 3.2ல செகண்ட் செம்பர் 6 subdivision போகலாம். Find the LCM கேட்டுருக்காங்க. இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால பாருங்க இந்த ஃபேக்டர்ஸாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே இதில் காமனாக பாருங்களா எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, எக்ஸ் இருக்கலாம் இல்லையா, அப்போ எக்ஸ் நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. பட் ஆனால் இங்கே என்ன இருக்கு நமக்கு அந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்புறம் நான் இங்கே ஸ்கொயர் போட்டுருங்க. சரிங்களா, ஒரு எக்ஸாக நீங்கள் எடுக்கிறீங்க, மேலே ஸ்கொயர்னா வேரிய ஸ்கொயர் வந்துடும். இப்போ நீங்கள் காமனாக எக்ஸ் தானே காமனாக எடுத்தீங்க, எக்ஸ் தான் இப்போ நீங்கள் வரும் 2x. யாரும் எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை சொல்லிட்டு 2ன்னு போட்டுறாதீங்க. மேலே ஸ்கொயர்னா தான் வந்து என்ன பண்ணுறோம், வெளியே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்கு. அது இங்கே என்ன வரும் 3y ஹோல் ஸ்கொயர். சரியா, இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் 4x மைனஸ் 6y ஹோல் கியூப். இதில் என்ன பண்ணலாம், 4லேருந்து 6 இருக்கா, அப்போ நம்ம ஜி சரியாக வரும். 4க்கு 6க்கு ஜி சரி 2 வரும் இல்லையா, அப்போ 2 எடுக்கிறீங்க. பவரில் 3 என்ன பண்ணுறாங்க 3 போட்டுக்கிறீங்க. அப்போ 2 எத்தனை வரும் இங்கே 2x. சரிங்களா, டிவைட் பண்ணி போடணும். அதாவது 4x இருக்கு, நீ 2 காமனத்தா அதை இந்த 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 6y இருக்கா, அப்போ 2ஆல் டிவைட் பண்ண வரும் 3y ஹோல் கியூப். நெக்ஸ்ட் 8x கியூபு மைனஸ் 27y கியூப். இதுதான் நான் இப்போ ஒரு இந்த சம் கூட சொன்னேன் உங்களுக்கு. 8 பார்த்தா நம்ம என்ன கண்டிப்பாக தோணும் 2 கியூப்னு தோணும் இல்லையா. 27 நமக்கு என்ன திங்க் பண்ணணும், நம்ம 3 கியூப்னு நம்ம திங்க் பண்ணணும். அப்படி யோசனை நம்ம போடணும் சம்மே. அப்போ இது என்ன பண்ணலாம் 2x ஹோல் கியூப் போடலாம். இது என்ன பண்ணலாம் 3y ஹோல் கியூப் போடலாம். சரிங்களா, இப்போ இது ஃபார்முலா பார்த்துங்க, நிறைய சம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க. அது பொறுத்த வரைக்கும் a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டுனது a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா, ஃபார்முலா பார்த்துங்க. a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். சப்போஸ் இதை a கியூப் பிளஸ் b கியூப் வந்துச்சுங்க, அப்போ அதுக்கு வரும் a பிளஸ் b இன்ட்டுனது a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த சம தேவையில்லாம் போறோம்னு வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி பக்கத்தை கூட நீங்க கம்பேர் பண்ணி படிக்கும்போது அப்படி ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. a கியூப் மைனஸ் b கியூப்னா அது a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab இங்க பிளஸ் வரும் ab பிளஸ் b ஸ்கொயர். அதே a கியூப் பிளஸ் b கியூப்மா இங்க பிளஸ் இங்க என்ன ஆகும் மைனஸ் வந்துடும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா, இப்போ நம்ம போலாமா ஃபார்முலா இது என்னது a மைனஸ் b இல்ல, ஃபர்ஸ்ட் a மைனஸ் b. a என்னது 2x மைனஸ் b சொன்னா 3y இன்ட்டு அடுத்து a ஸ்கொயர்ல a ஸ்கொயர் என்னது 2x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இல்ல பிளஸ் ab தானே, ab என்னது 2x இன்ட்டுனது 3y பிளஸ் b ஸ்கொயர் என்னது இங்க 3y ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, அப்ப 2x மைனஸ் 3y இன்ட்டு 2x ஹோல் ஸ்கொயர் வரும் 4x ஸ்கொயர் ஆடுமா. இது மட்டும் என்ன வரும் 2 3 6 x into xy பிளஸ் 3x 9 y ஸ்கொயர் y ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் போயிடலாமா, எல்சிஎம் நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு வெளியே, இங்கே 2x கியூப் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னா நம்ம காமன் இல்லைன்னா எடுத்தனாலே காமன் இருந்தாலும் எடுத்தணும் இல்லைன்னா எடுத்தணும். அது இந்த 2 கியூப் எடுத்துலாம், நம்ம 2 கியூப் நமக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது இங்க 2x மைனஸ் y 3y ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் இருக்கு. அப்போ இங்க 2x மைனஸ் 3y இருக்கு. எதை எடுத்துப்போம், நமக்கு பவர் அதிகமாக காமனாக இருந்தா பவர் எது அதிகமோ அதை எடுத்துப்போம். அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் எடுத்துப்போம். சரிங்களா, நீங்க எதுக்கு ஆன்சர் போகணும், இந்த டேர்முக்கு இதுதான், இந்த 3 தான் எல்சிஎம் பாரும். சரிங்களா, அடுத்தது வேற நம்ம வரணும், எந்த டேர்ம் வரணும் நமக்கு நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வரணும் இல்லையா. 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் இந்த 9y ஸ்கொயர். அவங்க எல்லாரும் x ஸ்கொயர் x கியூப் அப்போ 2x கியூப் பண்ணலாம் 8 போட்டலாமா. 8x ஸ்கொயர் இன்ட்டு 2x minus 3y whole cube 4x square plus 6xy plus 9y square. இதுதான்